வணக்கம். இந்த விளக்கத் தொகுப்புக்கு உங்கள வரவேற்கிறேன். இப்போதெல்லாம் தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு மக்கள் பேசிக்கிற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மகளிர் உரிமை தொகை. எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு அமைதி வந்தாலும் இந்த உரிமை தொகை விஷயத்துல யாருக்குமே அந்த அமைதி இல்ல. எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய பதற்றம் இருக்கு. அது 100க்கு 100 நியாயமான பதற்றமும் கூட. அத பத்தி தான் இன்னைக்கு நாம தெளிவா பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல இருக்கிற சுமார் 1,30,00,000 பெண்களோட மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒற்றை கேள்வி இதுதான். அந்த 1000 ரூபாய்க்கு இப்போ என்ன ஆச்சு? மாசம் மாசம் வந்துகிட்டு இருந்த பணம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எங்க அக்கவுண்ட்டுக்கு வருமா வராதா? கடந்த சில மாசமா இந்த பணம் வராதது உண்மையிலே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கான பதில நாம இப்போ ஆதாரங்களோட தேடலாம். பகுதி 1. பயனுள்ள 1000 ரூபாய் திட்டம். இந்த பணம் வராத வழி நமக்கு முழுமையா புரியணும்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த திட்டம் எவ்வளோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த 1000 ரூபாய் சாதாரணமான விஷயம் இல்ல. மாசம் மாசம் கரெக்டா வர்ற அந்த பணத்தை வச்சு தான் பல குடும்பங்கள்ல பால்காரருக்கு பில் கொடுப்பாங்க, பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸுக்காக சிறுக சிறுக சேர்த்து வைப்பாங்க. இல்லைன்னா திடீர்னு வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அந்த மருத்துவ செலவுகளுக்கு இந்த பணம் ரொம்பவே உதவியா இருந்துச்சு. பல பேருக்கு இது ஒரு நிஜமான வரப்பிரசாதமாவே இருந்துச்சு. பகுதி 2. தேர்தலுக்கு முந்தைய மொத்த தொகை. சரி, அப்புறம் எப்படி நிலைமை மாறுச்சு? எலெக்ஷன் நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு நாம கொஞ்சம் உற்று கவனிக்கணும். தேர்தல் விதிமுறைகள் வந்ததால இந்த மாதாந்திர பணம் அப்படி நிறுத்தப்படல. அதுக்கு பதிலா ஒரு மொத்த தொகையா நம்ம அக்கவுண்ட்ல போடப்பட்டுச்சு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே 3 மாத உரிமை தொகையான 3000 ரூபாயை முன்பணமா கொடுத்தார். அது மட்டும் இல்லாம கோடைகால சிறப்பு நிதியா ஒரு 2000 ரூபாய் சேர்த்து மொத்தமா 5000 ரூபாய் மகளிரின் வங்கிக் கணக்குல வர வைக்கப்பட்டுச்சு. எலெக்ஷன் செலவுகளையும் கோடைகால சிரமங்களையும் மக்கள் சமாளிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த தொகை முன்கூட்டியே வழங்கப்பட்டுச்சு. பகுதி 3. வராத மாதாந்திர குறுஞ்செய்தி. இப்போ உங்க மைண்ட் வயசுன்னு கேக்குது. மொத்தமா 5000 ரூபாய் வந்துருச்சே, அப்புறம் என்ன அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஆனா அந்த பணம் அப்படியே அக்கவுண்ட்ல பத்திரமா இருக்குமா? சத்தியமா கிடையாது. எலெக்ஷன் நேரம், பண்டிகை காலன்னு அந்த 5000 ரூபாய் எப்ப செலவாச்சுனே பல பேருக்கு தெரியாது. இப்போ கையிலயும் காசு இல்ல, மாதாந்திர தொகையும் வரல. இதை விட முக்கியமா, ஒவ்வொரு மாசமும் பேங்க்ல இருந்து போனுக்கு வர்ற அந்த 1000 ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த மெசேஜ் ஒரு சின்ன நிம்மதியை தரும் இல்லையா? கடந்த 2-3 மாசமா அந்த மெசேஜ் வராதது பல பெண்களுக்கு ஒரு நிஜமான ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. பகுதி 4. முதலமைச்சரின் வாக்குறுதி. இந்த ஒரு சூழ்நிலையில தான் சமீபத்துல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. கொடைக்கானல்ல ஓய்வெடுக்க சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்க நடைபயிற்சி செய்யும்போது மக்களை நேரடியாக சந்தித்தார். அப்போ அங்கிருந்த பெண்கள் சில பேர் எந்த தயக்கமும் இல்லாம, ஐயா எங்களுக்கு இன்னும் உரிமை தொகை கிடைக்கலையே, புதிய அப்ளிகேஷன் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு நேரடியா கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் மிக தெளிவான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்து மீண்டும் திமுக ஆட்சி அமைத்ததும் அடுத்த மாதமே மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போதைய ஆளும் கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. பகுதி 5. மாற்று தேர்தல் முடிவுகள். ஒருவேளை தேர்தல் முடிவுகள்ல மாற்றம் வந்தா என்ன நடக்கும்? அரசியல்ல எதுவுமே சாத்தியம் தானே. எந்த ஒரு சார்பும் இல்லாம மாற்று சாத்திய கூறுகளையும் நாம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது திரு விஜய், திரு சீமான் போன்ற மற்ற தலைவர்களோ ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும்? திட்டமே ரத்தாயிடுமான்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனா யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களின் அமோக வரவேற்பை பெற்ற இந்த திட்டத்தை கண்டிப்பா நிறுத்த மாட்டாங்க. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனா அந்த பணம் கைக்கு வந்து சேர்ற நேரத்துல சில மாறுதல்கள் இருக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளும் கட்சி மீண்டும் வென்றால் முதலமைச்சர் சொன்ன மாதிரி அடுத்த மாசமே அந்த 2000 ரூபாய்க்கான பணிகள் உடனடியாக தொடங்கிடும். ஆனா ஒருவேளை புதிய அரசு அமைஞ்சா அந்த புது அரசாங்கம் பொறுப்பேற்று இந்த திட்டத்துக்கான ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி அதை முறைப்படுத்தி கொடுக்கறதுக்கு கண்டிப்பா ஒரு 2 முதல் 3 மாதங்கள் வரை நிர்வாக ரீதியான தாமதமாகலாம். புது கவர்மெண்ட் செட் ஆகி இதை ப்ராசஸ் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். பகுதி 6. விடையளிக்காத கேள்விகள். இப்போ நாம இந்த விளக்கத் தொகுப்போட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். திட்டம் தொடரும் அப்படிங்கிறது உறுதியானாலும் மக்கள் மத்தியில இன்னும் சில கேள்விகள் விடையளிக்கப்படாமலேயே இருக்கு. முதலமைச்சர் 2000 ரூபாய்னு சொல்லியிருக்காரு. ஆனா சில விவாதங்கள்ல இது 2500 ரூபாயா மாறுமாந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே போல ரேஷன் கடைகள்ல வழங்கப்படும் சொல்லப்படுற 8000 ரூபாய்க்கான கூப்பன்கள் நிலைமை என்ன? எல்லாவற்றுக்கும் மேலா போன முறை விடுபட்ட பெண்களுக்கு அந்த புதிய பொது விண்ணப்ப படிவம் எப்போ கிடைக்கும்? இதுக்கெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகுதான் நமக்கு முழுமையான விடை கிடைக்கும். ஆக மொத்தம் மக்களின் மனதை வென்றது யார்?
அடுத்த மாசம் பணம் வருமா கொஞ்சம் தாமதமாகுமா அப்படிங்கறதெல்லாம் வரப்போகிற தேர்தல் முடிவுகளை மட்டும்தான் நம்பியிருக்கு. இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிற ஒற்றை வாக்குறுதி எலெக்ஷன் முடிவை தீர்மானிக்கிற மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்குமா? அந்த ரகசியம் இப்போ வாக்கு பெட்டிக்குள்ள ரொம்ப பத்திரமா இருக்கு. அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் நாம பொறுத்திருந்து தான் ஆகணும். இந்த விளக்கத் தொகுப்பு உங்களுக்கு முழுமையான ஒரு தெளிவை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். இந்த உரிமை தொகை விவகாரத்துல அடுத்து என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சுட்டே இருங்க. மீண்டும் சந்திப்போம்.